இணையத்தில் இணைந்திருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வணக்கம். இது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 133வது நிகழ்ச்சி. இலக்கிய பாசறையில் ஐம்பெரும் காப்பியங்களின் கதை மாந்தர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பேச்சரங்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் தனித்திறனை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து விருதளித்து சிறப்பித்து வருகிறது. இதுவரை நேரடி நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அளவில் கிராமிய கலைஞர்கள், மாணவர்கள், கவிஞர்கள், பேராசிரியர்கள், சாதனையாளர்களை விருதளித்து சிறப்பித்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த இணையவழி நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்த இணையவழி நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள், தமிழ் சான்றோர்கள், பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருக வருக. முதலில் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர் தமிழ் மகன் பா. இளங்கோ அவர்கள் தலைமை உரை ஆற்ற இருக்கிறார். அவர் தனது சொந்த பணியின் காரணமாக ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். எனவே அவர் இடையில் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய உரையை நிகழ்த்துவார். அவரை உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவன செயலாளர் கவிஞர் வெண்பா இரா பாக்கியலட்சுமி அவர்கள் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தை தன்னுடைய கடின உழைப்பால் இந்த நிலைக்கு உயர்த்தி இருப்பவர். அவர் சிறப்பு வாழ்த்துறை வழங்கவிருக்கிறார். அவரும் சங்க பணியின் காரணமாக அடுத்த மாதத்தில் ஒரு நேரடி நிகழ்வு, ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கிறது. அதற்கான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரும் இடையில் வந்து நம்மோடு கலந்து கொள்வார். அவரையும் உங்கள் சார்பாக வரவேற்று வாழ்த்துகிறேன். அடுத்து நாம் நிகழ்வுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நமது உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கடலூர் ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் செந்தில்குமார் அவர்கள் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நேர மேலாண்மையை கடைபிடிப்பார். அவருக்கு உங்களின் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தில், நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ஐயா போலாங்க ஐயா. அந்த நேரம் எவ்வளவுங்கிறத உங்க வாயிலே சொல்லிடுங்க ஐயா கொஞ்சம். சரி, நாம் நிகழ்வுக்கு செல்லவிருக்கிறோம். இது இணையவழி பேச்சரங்கம். இலக்கிய பாசறையில் ஐம்பெரும் காப்பியங்களில் கதை மாந்தர்கள் என்பது தலைப்பு. ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ள கதை மாந்தர்களில் தங்களை கவர்ந்தவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பேச்சரங்கம் இது. இந்த பேச்சரங்கத்துக்கான நேரம் 6 நிமிடம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பேச்சரங்கத்திற்கான நேரம் 6 நிமிடங்கள் மட்டுமே. நீங்கள் வணக்கம் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வணக்கம் வரைக்கும் 6 மணி நேரம்தான் உங்களுடைய. அதனால் முடிந்தவரை இந்த வணக்கம் சொல்லுகின்ற அந்த சம்பிரதாய நிகழ்வினை முடிந்தவரை குறைத்து கொண்டு நேரடியாக நம்முடைய பேச்சுக்கு சென்றால் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக சில புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், முக்கியமானவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்களை பற்றி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிக் கொள்ளலாம். அது நேரத்தில் சேராது. மற்றபடி பேச்சு என்று ஆரம்பித்து விட்டால் அது 6 மணி நேரம் மட்டுமே. நமது செந்தில்குமார் அவர்கள் அதனை உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள். இதனை கருத்தில் கொண்டு நாம் செல்வோம். இலக்கிய பாத்திரையில் ஐம்பெரும் காப்பியங்களில் கதை மாந்தர்கள். முதலில் திருமதி நா. மணிமேகலை உதயகுமார் அவர்கள். அம்மா இருக்கிறீங்களா? ஐயா இருக்கிறேன் ஐயா. வாங்க வாங்க. முடிந்தா உங்களுடைய வீடியோவை ஆன் செய்து கொள்ளுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. இங்கு குடியிருக்கும் ஆரம்பிக்கலாம் ஐயா. ஆரம்பிங்க. ஓகேங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு சிலப்பதிகாரத்தில் மாதவியை பற்றி பேசப் போகிறேன். ஆம், எல்லோரும் சிலப்பதிகாரம் என்றால் கண்ணகியும் கோவலனையும் பற்றியும் பேசுவார்கள்.
நான் கொஞ்சம் விசித்திரமாக மாதவியை பற்றி பேச வருகிறேன். ஏனென்றால் கற்பு கரசி என்றாலே முதலில் கூறப்படுவது கண்ணகியை தான். கண்ணகி, நலந்துவாள், வாசுகி என்று நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தான் கூறுவார்களே தவிர கற்பு கரசிக்கு இன்னொரு உதாரணம் மாதவி என்று யாரும் குறிப்பிடப்படுவதே இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் ஒருவரிடம் மட்டுமே இல்லறம் வைத்து தன்னுடைய மனைவியால் கணவனருடைய இருப்பது மட்டும்தான் கற்பு என்பது கூறப்படுகிறது. மாதவியும் கற்பு கரசிதான் என்று நான் என் வழக்கத்தை தொடங்க உள்ளேன். ஆம், அதாவது எப்படி சொல்றேன்னா, மாதவி பரந்தையர் குலத்துல பிறந்தாங்க, அவங்க அதை வளர்ந்தாங்க. அதனால அவங்க அந்த கோவலனை மட்டும்தான் நினைச்சு இருந்தாங்களே தவிர மற்றவரை பத்தி மற்ற யாரோடையுமே எந்த ஒரு இது இல்லாம இருந்தாங்க. என்ன ஒரே ஒரு அவங்களுக்குரிய இருக்கிற ஒரு குறைகள் என்னால் அவர் பரத்தையர் குலத்தை சேர்ந்தவர், அந்த ஒண்ணுதான், அதாவது தாசி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒண்ணு மட்டும்தானே ஒழிய மற்றபடி ஒண்ணு. அதை அழகா சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தை தாதாவில் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓரிரு ஆண்டில் தூள்களல் மன்னருக்கு காட்டல் வேண்டி இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பலவகை கூத்தும் விளக்கினிற் புணர்ந்து 17 ஆடலும் பாட்டும் கொட்டும் வெளிமான் கொள்கையின் விலங்கறிந்து ஆங்கு சிலம்பு என்று. ஆம், என்னன்னா 108 காசு கொடுத்தா, கழனி கஞ்சு கொடுத்தா உடனே அந்த தாசி இதுல போயிட்டு ஆடலும் பாடலும் பண்ணி இணைஞ்சிருவாங்க. அதாவது அவங்களுக்கு அரசருக்கு இசைப்பட்டு வாழ்ந்துருவாங்களாமா. அதாவது நடனம் ஆடுதல், பாடுதல், தாளம் போடுதல் ஆகிய முறையில் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடனம் செய்யும் போது நிகழ்த்தப்படும் முத்திரையிலான பிண்டி, பிணையம், எழிற்கை, தொழிற்கை ஆகிய ஞானம் கைவரம் பெற்று ஆடல் நிறுத்தும் போது இரட்டை கிளையை கொண்டு முத்திரை அமைத்தலும் மற்றும் வரிக்கூத்து, குறவை கூத்து ஆகியனவும் நடன அரங்கில் உள்ள ஆசிரியர் நன்கு அறிந்தும் வல்லமை உடையதனால் வேண்டும். இதை அனைத்தும் மாதவி அறிந்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வேத்தியல், கூத்தியல் எப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா 2 இது இருக்குது. அதாவது நாட்டிய நல்லூல் 4 கடைபிடித்து ஆடினால் மாதவி. 11 வகையான ஆடல்லையுமே அவர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா கொடிகட்டு, பண்டுரங்கம், அல்லியம், மல்லின் ஆடல், துடி, குடை, குடம், பேடி ஆடல், மரங்கள் ஆடல், பாவை, கடையம் என்படம். இதெல்லாம் பார்த்து மயங்கி கோவலன் அவர் இது பண்ணிக்கிறாங்க. அதனால மணிமேகலைன்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. கண்ணகி தன் கோவலன் இந்த மாதிரி பாண்டிய மன்னிடம் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு போய் கண்ணகி போய் இது பண்ணி எல்லாம் பண்ணி இறந்துட்டான்றதுக்கு அப்புறம் தகவல் மாதவிக்கு கிடைக்குது. ஆனா மாதவி தன்னுடைய குழந்தையை மணிமேகலையை வைத்து கோவலனை போய் பார்க்கவே முடியல. ஆனா மனசுவார அவங்க அழுது புலம்பி அந்த மணிமேகலையுமே ஒழுக்க சமணர் இதுல இது பண்ணி அவங்களை துறவியா வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்வு அதாவது அவங்க குலமே பரத்தியர் தான். ஆனா தானும் ஒழுக்கமாக இருந்து தன் குழந்தையும் ஒழுக்கமாக வளர்த்து கோவலனை மட்டுமே நினைத்து ஒழுக்கமாக தன் மகளையும் அழைத்து தமிழருக்கு இது பண்ணி அதாவது மணிமேகலை காவியத்துல தனியா மணிமேகலை பத்தி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்கள நல்லா வளர்த்து இது பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லைங்க, உதயகுமாரன்றவர் மணிமேகலை அதெல்லாம் தடுத்து சித்தலை சாத்தனார் இது பண்ணி அவங்கள சமணர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலை எப்படி கொண்டு வந்தாங்கன்றதுதான் என்னோடது. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க கண்ணகி, நலந்துவாள், வாசகி நில்லுன்னா நிக்கணும், நிமிந்து கூட பார்க்க கூடாது, மனசார இன்னொருத்தர் நினைக்க கூடாது, இப்படி எல்லாம் இருக்கிறது தான் கற்புன்னு நம்ம அதான் உண்மை, அப்படித்தான் வாழ்றோம். ஆனா அந்த இதை மாதவி கடைபிடிச்சாங்க, நிறைய இன்னல்கள் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் அழகா சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதனால எனக்கு மாதவி என்னுடைய கதை மாந்தர் மாதவி தான். அவங்களுடைய ஒழுக்க நெறிகளையும் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்த முறைகளையும் பார்க்கும்போது வியப்படைகிறேன். நான் உண்மையிலே வியப்படுகிறேன். நான் கற்பு கரசி என்றால் யார் கேட்டாலும் கண்ணையை கூறுகிறனோ அல்லவோ மாதவியைத்தான் கூறுவேன். ஏனென்றால் பரத்தியர் குலத்தில் பிறந்து தன் ஒருத்தனையே நினைத்து ஒருத்தனுக்காகவே வாழ்ந்து தன் மகளையும் இது பண்ணி வளர்த்தவர் மாதவி என்பதால் என்னுடைய வாதம் கற்பு கரசி மாதவிதான் என்று கூறி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். என்னுடைய டைமுக்குள்ள முடிச்சுக்கிறேன் ஐயா. ஐயா சிறப்பு சிறப்புமா, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துல சொல்லாமே முடிச்சுட்டீங்க. அது இல்லாம ஏதோ ஒரு பணிக்கு இடையில பேசணுன்ற இதுல உங்களுடைய ஆர்வத்துக்கு பாராட்டுதல். அடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்ட கதை மாந்தர் கற்பு கரசி மாதவிதான் என்பதை ரொம்ப அற்புதமான ஒரு பாடலோட சொன்னீங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா
ஒரு அதுதான் நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா இந்த நிகழ்வில் ஒரு இலக்கிய தரம் இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு புள்ளி விவரங்கள், ஒரு விவரங்களை மட்டும் சொல்லாமல் ஒரு பாடலையும் சொல்லி அதில் மாதேவனுடைய திறனை பற்றி சொன்னது மிகவும் சிறப்பான விஷயம். ஏன்னா முக்கியமா கற்புக்கரசியாக இருப்பது, ஒரு பரத்தியர் குலத்திலிருந்து கற்புக்கரசியாக இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு ஒரு செயல் அது. அதை சிறப்பாக செய்தவர். அதற்கு உதாரணமாக இருந்தது அவருடைய மகள் மணிமேகலைன்றது சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. பொன்னுசாமி ஐயா, ஐயா வணக்கம். வாங்க, உங்களுடைய உரையை தாருங்கள், வாருங்கள். உலக தமிழ் சார் கேக்குதுங்களா சார்? சார் கேக்குதா? உலக தமிழ் பண்பாடு சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் உள்ளவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுளை கடவுளை கடவுள். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் 1. கோவலனும் கண்ணகியும் வணிக குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வசதியானவர்கள். இவர்கள் 2 குடும்பத்திலும் சேர்ந்து கண்ணகிக்கும் கோவலனுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. வசதியாக வாழ்ந்து இன்பமா நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலையில் மாதவி என்ற பெண் நடனத்தில் சிறப்பு பெற்றவர். இந்த நடன நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு மேடைகள் அமைத்து அனைவருக்கும் அழைப்புதல் அழைத்து இந்த நடன நிகழ்ச்சி நடந்தது. இந்த நடன நிகழ்ச்சியில் கோவலனும் பங்கு பெற்றார். சிறப்பாக நடந்தது. அனைவரும் வாழ்த்தினார்கள். சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி கோவலன் மாதவியோட நடனத்தையும் பார்த்து அழகியும் பார்த்து மாதவியை கண்ணகியை விட்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த இருவருக்கும் பிறந்த குழந்தைதான் மணிமேகலை. இப்படி இவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்த வேளையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கண்ணகி கோவலன் மாதவியை விட்டு கண்ணகியிடம் வந்தார். அந்த நேரத்தில் கண்ணகியோ தம் கணவர் இது மாதிரி செய்து விட்டார் என்று எந்த கோபப்படாமலும் ஆதங்கம் படாமலும் இன்முகத்தோடு கோவலனை வரவேற்றார். வரவேற்றது மட்டுமல்ல, இழந்ததெல்லாம் போகட்டும், இனி எனக்கு ஒரு சிலம்பு இருக்குது, அதை நாம் விற்று வணிகம் செய்து நல்லபடியாக வாழ்வோம் என்று கூறினார். இதற்காக கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வந்தனர். மதுரைக்கு வந்து கோவலன் ஒரு சிலம்பை எடுத்துக்கொண்டு விற்பதற்காக கடை வீதிக்கு சென்றார். அப்போது அங்கு ஒரு பொற்கொல்லனை பார்க்கிறார். அந்த பொற்கொல்லனிடம் சொன்னார், இந்த சிலம்பை விற்று கொடுங்கள் என்று கேட்டார். அப்போது அந்த பொற்கொல்லன் ஏற்கனவே அரசியோட சிலம்பை திருடியவன். இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அரசினிடம் சென்று நமது அரசியோட சிலம்பை திருடியவன் இவன் தான் என்று சொல்ல, அரசன் எந்த யோசனையும் பண்ணாங்களா? சரி, அந்த மன்னவனும் கோவலனுடைய தலையை வெட்டி கொண்டு வாங்க என்று சொன்னார். கோவலனுடைய தலை வெட்டுப்பட்டது. இந்த செய்தி கண்ணகிக்கு தெரிந்தது. கண்ணகியோ அழுத கோலத்தோடு முடி விரித்ததோடு வேகமாக மன்னனை வந்து பார்த்தார். மன்னன் கேட்டார், நீ யாரம்மா என்று கேட்டார். அப்போது கண்ணகி சொன்னால், என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டீர்களே, கோவலனுடைய மனைவி கண்ணகி என்றார். உடனே அந்த கண்ணகியிடம் இருந்த சிலம்பை, என்னுடைய சிலம்பில் மாணிக்க பரல்கள் என்று சொல்லி அந்த சிலம்பை வேகமாக எறிந்தார்.
அதில் உடைந்த கற்கள் மாணிக்க பற்கள், ஆனால் அரசியோட பற்களோ முத்துப்பரல்கள். இதை கண்ட மன்னன் நாம் தவறு செய்து விட்டோமே என்று எண்ணி அப்படியே மயங்கி விழுந்து இறந்து விட்டார். அதற்கு பின்பு அவருடைய மனைவியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அப்படியே மயங்கி இறந்து விட்டார். கடைசியாக அப்போதும் கண்ணகிக்கு கோபம் அடங்கவில்லை. மதுரையை எரித்தார். மதுரையை எரித்துவிட்டு 14 நாட்கள் அப்படியே நடந்து 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 ஒரு மலை அடிவாரத்தில் சென்று 14 நாட்களுக்கு பிறகு இறந்து விட்டார். நன்றி, வணக்கம். ஐயா சிறப்பு. என்னன்னா நம்முடைய தலைப்பு வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றுல ஒரு கதை மாந்தர், ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் எடுத்து பேசணும். இருந்தாலும் உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது, சிறப்பு. இருப்பினும் நீங்க வந்து அடுத்த தடவை இது நம்முடைய தலைப்பை உணர்ந்து செயல்பட்ட சிறப்பாக. சரி, நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. திருக்குறள் புனிதவள்ளி அம்மா, வாங்கம்மா. இணைஞ்சிருக்கீங்கல்ல? வந்துட்டேங்க ஐயா, வந்துட்டேன். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் சிரம் தாழ்த்தி கரம் குப்பி எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு ஐம்பெருங்காப்பியங்களின் கதை மாந்தர் என்ற தலைப்பில் கம்பராமாயணத்தில் அனுமன் என்ற கதாபாத்திரத்தோடு வந்திருக்கிறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு. வாங்க. கம்பர் எழுதிய ராமாயணத்தில் ராமனுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் என்பதை அனுமன் வழியாக நிறைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அனுமனுடைய தாய் அஞ்சனா தேவி, தந்தை கேசரி என்பதாகும். அனுமனுடைய சிறப்பு பெயர்கள் என்று சொன்னால் வாயு புத்திரன், மாருதி, ஆஞ்சநேயர், சொல்லின் செல்வர், சிரஞ்சீவி என்று சொல்லலாம். இந்த ராமாயணத்தில் ராமனும் அனுமனும் சந்திக்கும் ஒரு காட்சி. காட்டில் லக்குவன், ராமன் இவர்கள் வந்து சுக்ரீவனின் இருப்பிடத்திற்கு அருகே நடந்து செல்கிறார்கள். யார் என அறிந்து வா என அனுமனை சுக்ரீவன் அனுப்புகிறான். நீங்கள் யார்? இந்த இடத்தில் காவி உடையணிந்து நடுக்காட்டில் வந்து கொண்டு இருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று அனுமன் கேட்கிறார். அப்போது தசரத புத்திரர்கள் நாங்கள் என்று தங்களை அவர்கள் அனுமனிடம் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போது அவர்களுடைய பாதங்களில் வணங்கி தன்னை அனுமன் அறிமுகப்படுத்திக் கொள்வதாக அந்த காட்சி. தன்னையே அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அப்படியாக அனுமனை அறிமுகம் செய்து வைக்கிறார் கம்பர். இந்த இடத்தில் ராமர் அனுமனை தழுவுகிறார். இன்னொரு இடத்தில் தழுவப்படுகிறது. அதற்கும் இந்த தழுவலுக்கும் என்ன வேறுபாடு என்று அடுத்து பார்ப்போம். அந்த இடத்தில் ஒரு தழுவல், அனுமனை ராமன் தழுவுகிறார். அறிமுகம் படுத்தி முடித்தவுடன் நட்பு, அன்றையிலிருந்து அந்த நட்பு ராம அவதாரத்தில் இறுதி வரை இருக்கக்கூடிய நட்பாக அனுமனுடைய கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக, நேர்மையாக, ஒழுக்கமான ஒரு கதாபாத்திரமாக கம்பர் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ராமனும் அனுமனும் நிலைத்த நட்பாக இருப்பதற்கு காரணம் இருவரிடம் இருந்த ஒழுக்கம் என்று கூட நாம் சொல்லலாம். சஞ்சீவி மலையில் அந்த போர்க்கள காட்சியின் போது, ராவணனுடன் நடைபெறும் போர்க்கள காட்சியின் போது இலக்குவன் அடிபட்டு மயங்கி விழுகிறான். அப்போது சஞ்சீவி மலையில் உள்ள ஒரு மூலிகையை எடுத்து வருவதற்கான ஆள் யார் என்று பார்த்தால் அனுமன். அங்கு சஞ்சீவி மலையில் போய் அந்த மூலிகையை எடுத்து வருவது ராவணனுக்கு தெரிந்துவிட்டு அந்த மூலிகையை எடுத்து வராமல் இருப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ ராவணன் அதையும் செய்கிறான். அங்கு சஞ்சீவி மலையில் போயிட்டு அந்த மூலிகையை தேடுகிறான். அந்த மூலிகையை அனுமனால் அடையாளம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போதுதான் தன்னுடைய சுயரூபத்தை 2-3 முறை இந்த கதையில் சுயரூப காட்சியை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்தில் அனுமன் தன்னுடைய சுயரூப காட்சியை வெளிப்பட்டு அந்த மலையையே, சஞ்சீவி மலையையே கையில் பிடித்து கொண்டு வருகிறான். அப்போது லக்குவன் உட்பட அங்கு மயங்கி கிடந்த அத்தனை பேரும் நன்றாக எழுந்து நிற்கிறார்கள், எடுத்துக்கொண்டு வரும்போதே என்று கம்பன் வர்ணிக்கிறான். அந்த இடத்தில் ஒரு ஆறு தழுவுதல் நடக்கிறது.
அந்த தழுவுதல் ராமன் அனுமன் தழுவிக் கொள்கிறார்கள். அந்த இடத்தில் என்னை தழுவிக் கொள்க என்று ராமன் சொல்வதாக உயர்த்தி காட்டுகிறார் அனுமனின் படைப்பாற்றலை. தழுவுதல் என்பது இருவருக்கும் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட தழுவப்பட்டவரை விட தழுவுபவர் உயர்ந்தவராக அந்த இடத்தில் ராமனே அனுமனை போய் தழுவாமல் என்னை தழுவிக் கொள்க என்று சொல்லும் இடத்தில் அனுமன் உயர்ந்து நிற்கிறான் ராமனுடைய நெஞ்சத்தில். நம்மளுடைய மனதிலும் கூட அனுமன் அவ்வாறே நிற்கிறார். இன்னொரு இடத்தில் பார்க்கும்போது அனுமனுடைய காட்சியை நம்ம சாதாரணமா அனுமனை தவிர இந்த செய்தியை யாராலும் செய்திருக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரே இடம் சீதையின் சந்திப்பு. அரக்க கூட்டத்தில் போய் அந்த ராவணன் உடைய எல்லையில் போய் சீதையை சந்திக்கும் பொழுது அங்கு இருக்கும் அரக்கிகள் எல்லாம் பார்க்கிறான். இந்த இடத்தில் சீதை எப்படி இருக்கிறாளோ இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டு வருகிறான். மண்டோதரி படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறாள். மண்டோதியை பார்த்து அவளுடைய அழகை பார்த்து இவள் சீதையாக இருப்பாளா என்று ஒரு நிமிடம் சந்தேகிக்கிறான். ஏனென்றால் சீதையை போல அழகு பெற்றவள் மண்டோதரி. பிறகு தன்னுடைய புத்தியை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக்கி பார்க்கிறான் அனுமன். என்ன என்றால் அடுத்தவனுடைய சிறைப்பட்டு இருக்கும்போது சீதைக்கு இவ்வாறான தூக்கம் வருமா? வராதல்லவா? அப்போ இவ சீதையாக இருக்க முடியாது என்று தன்னுடைய அறிவாள், அதனால்தான் அவர் மாருதி என்று சிந்தித்து இவள் சீதை அல்லல் என்று மீண்டும் தேட ஆரம்பிக்கிறான் அனுமன். இப்படி தேடி 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 அரக்கிகளுடன் அப்படியே சோகமே உருவாகி அந்த இடத்த அழகா சொல்லுவாரு. அந்த ஒரு கண்ணாடி மேல தூசு படிந்தால் எப்படி இருக்குமோ சீதையின் அழகு அவ்வாறு இருக்கிறதாம். இவளாகத்தான் இருக்க முடியும் என்று அவளுடைய அழகையும் அந்த அந்த ராவணனை பிரிந்த வேதனையையும் அவள் சுமந்து கொண்டு இருப்பதால் அவள் தான் சீதை என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அப்போது திடீரென போய் நாம நின்னா சீதை பயந்துடுவாளே என்று நிதானித்து எப்படி சீதையிடம் போய் ராமனின் தூதுவன் என்று சொல்வது என்று சிந்தித்து சிந்தித்து ஒரு பூனை அளவுக்கு தன்னுடைய உருவத்தை கொண்டு போய் சீதை முன் நிறுத்துகிறான். அந்த இடத்துல போய் உடனே நின்னுடல, மரத்து மேல இருந்து அந்த நேரம் என்ன பண்றான், ராவணன் அவளை மிரட்டிட்டு போறான், நீ மனம் மாறிடு, ஏன்னா நான் ராமன் உன்னை இப்போதைக்கு அழைச்சிட்டு போற மாதிரி இல்ல, அதனால நீ மனசு மாறி நீயா என்னிடம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் பேசிட்டு போகும்போது அவள் என்ன பண்ணுகிறா, தூக்கு போட்டு சாகணும்னு நினைக்கும் போது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த அனுமன் ராம் கொஞ்சம் முடிச்சிருங்கம்மா. நான் முடிச்சிருங்க ஐயா. ராம் ராம் என்ற சொற்களை சொல்கிறான். அந்த சொற்களை கேட்ட பின்னர் அவளுக்கு உயிர் வந்தது. யார் இங்கே ராமன் மந்திரத்தை உச்சரிப்பது என்று பார்த்து பிறகு அவர்களுடைய சந்திப்பு நடக்கிறது. நீதான் ராமன் அனுப்பியவனா என்று நான் எவ்வாறு அறிந்து கொள்வது என்று அந்த கணையாளியை, ராமன் கொடுத்த கணையாளியை காட்டுகிறான். தன்னுடைய விஸ்வரூபத்தையும் அங்கு காட்டுகிறான் அனுமன். அப்போதுதான் நம்புகிறாள். தான் வந்த அடையாளமாக இலங்கையை அழித்து விட்டுதான் வருகிறான். அது ஐயா நான் இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. ஒரே ஒரு நிமிடம் முடிச்சு கொள்கிறேன். கண்டன் சீதைய பாத்துறாங்க. சீதைய பார்த்துட்டு இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேங்க ஐயா. சீதைய பார்த்துட்டு உடனே ராமனிடம் போயிட்டு சீதையை என்று சொன்னால் அந்த மணித்துளிகளில் அவனுடைய மனம் என்னவாக அல்லல் படும் என்று நினைத்து சீதை என்ன ஆனாலோ, ராவனிடம் சிறைப்பட்டாலோ, இருக்கிறாளோ இல்லையா என்று பல கேள்விகள் அவன் மனதில் உதித்து விடுமே, அதனால் சீதை என்று தொடங்கக்கூடாது அப்படின்னு அந்த அறிவாளி அந்த அனுமன் நினைக்கிறான். இப்படி பலவாறாக நினைத்து ராவணன் என்று நினைத்தால் ராவணனிடம் சிறைப்பட்டு விட்டாளோ, அங்கு எப்படி இருக்கிறாள், இப்படியெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அழகான ஒரு சொற்றொடரை சொல்கிறான். கண்டனன் கற்பினி கினியை கண்களால் என்று சொன்னான். இப்படி கம்பன் எழுதுகிறான் என்றால் கண்டனன் என்றால் பார்த்துட்டம்பா, கற்போடு இருக்கிறாப்பா, கற்பினும் கனியை நான் கண்களால் கண்டேன் என்று சொல்லும் இடம் அந்த ஒரு வரியில சீதைய பார்த்துட்டேன், கற்போட இருக்கிறா, அது என் கண்களால பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் இடத்தில் அனுமன் உயர்ந்து நிற்கிறான். அனுமனுடைய கதாபாத்திரத்தை சொன்னால் நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காலத்தின் அவசியம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். சிறப்பு. ஒரு அனுமனுடைய சிறப்புக்களை எப்படி ஒரு 6 நிமிடங்களுக்குள்ள சொல்லணுமோ அதை சிறப்பா சொல்லிட்டீங்க. அதாவது அந்த தழுவுதலில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களில் இருந்து, அந்த கண்டேன் சீதையை சொன்னதிலிருந்து, சீதையை பார்த்த பொழுது எவ்வளவு புத்திசாலித்தனமாக அந்த நாமத்தை சொல்லி அந்த சூழ்நிலையில் இருக்கிறது எல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு
செய்திகளை சொல்லி சிறப்பாக முடிச்சிங்க. ஆனால் ஒரே ஒரு மிக்க நன்றி. நாம் இந்த நிகழ்வு வந்து தமிழுக்காகத்தான், அதனால் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 50 காப்பியங்களில் கதை மாந்தர்கள், நீங்க அதுல தவறிட்டீங்க. 50 காப்பியங்கள் மட்டும்தான். சரி சரி சரிங்களா? எனக்கும் ரொம்ப நேரமா இந்த குழப்பம் இருந்தது. ரேணு மீரா பேசுறேன். எங்க நம்ம தான் ஏதாவது தவறுதலா வந்துட்டோமோ, ப்ரிப்பேர் பண்ண வந்தது தவறோ அப்படின்னு நினைச்சிட்டேன். நன்றி ஐயா. இல்ல உங்களுடைய சிறப்பான உரை சிறப்பா இருந்தது, அதுல வந்து எந்த குறையும் இல்லை. இருப்பினும் மாதவியை தான் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா. மாதவியை பத்தி பேசுறதுக்காக தான் தயார் பண்ணிட்டு இருந்தேன். திடீரென சரி யாராவது அதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நலிவு வரும் பொழுது அதை நான் சிந்திக்காம விட்டுட்டேன். பொறுத்துக்கலாங்க ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றி. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளர் நம்முடைய இணைய இருக்கின்றார். அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு உளவியல் நிபுணர். முக்கியமாக இவங்களுடைய அந்த வலைப்பக்கத்தில் போய் பார்த்தா அந்த தொடக்க வார்த்தை ஒன்று இருக்கும். அதாவது உங்களுடைய இறந்த காலம் என்பது உங்களால் இறந்த காலம் என்பது முடிந்து விட்டது, அதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எதிர்காலம் என்பதை நீங்கள் திட்டமிடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு அதை டிசைன் அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு உளவியல் நிபுணர் திருமதி மீரா ரேணு அவர்கள் தற்போது நம்முடைய இணைந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவருடைய இன்னொரு தனித்திறமை என்ன என்பது வந்து என்னன்னா கதை சொல்வது. கதை சிறுவர்களுக்கு என கதை சொல்வது, அதை பேசுவது என்பது இன்றைக்கு வந்து ஒரு அரிதான ஒரு செயலாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் கதை சிறுவர்களுக்கு சொல்வது, மாணவர்களுக்கு சொல்வது, பெரியவர்களுக்கு சொல்வது, அதிலும் கதை சொல்லி அந்த கதையை கேட்டு ஓவியர்கள், மாணவர்கள், சிறுவர்கள் ஓவியமாக வரையக்கூடிய ஒரு செயலை, ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒரு மனோதத்துவ ரீதியாகவும் இது சிறப்பானது. இதனை செய்து வந்து கொண்டிருக்கின்ற நமது உளவியல் நிபுணர் திருமதி ரேணு மீரா அவர்களை உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம்மா. அது இல்லாமல் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய நேரடி நிகழ்வு அடுத்த மாதம் நடைபெறவிருக்கின்றது. அதில் ஒரு உலக சாதனை நிகழ்வையும் அம்மா செய்ய இருக்கிறாங்க. அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்களுடைய உரையை. நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த குழுவுல என்ன இணைத்தமைக்கு திருமதி ஸ்ரீதேவி துரை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வெண்பா வந்து நான் எப்பவுமே பார்த்து வியந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி வழக்கமாக பெண்ணின் முன்னேற்றத்திற்கு ஆண் இருப்பார்கள் அப்படிங்கிறது வந்து புதுமொழி. ஆணின் முன்னேற்றத்திற்கு பெண்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பழைய மொழி. அந்த மொழியை திருத்தி மாற்றி அமைத்த திரு டக்ளஸ் ஐயாவிற்கு என்னுடைய வணக்கங்கள். அந்த 2 ஜாம்பவான் பெண்களை தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, ஆஹா அதை அவங்க 2 பேரையும் வந்து மறைமுகமாக இயக்கி கொண்டிருக்கும் இன்னொரு ஒரு பெரிய ஒரு கருவியாக இருப்பவர் திரு டக்ளஸ் ஐயா அவர்கள். ஸோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் முதலில் தெரிவிக்கணும். இன்னைக்கு 50 காப்பியம் அப்படிங்கிறது என்ன மனம் கவர்ந்த தமிழ்ல என்ன ரொம்ப கட்டி இழுத்து கொண்டு சென்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். கடல் அது ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல மூழ்கி முத்தெடுப்போமான்னு தெரியாது. ஆனா அது உள்ள மூழ்கும் போதெல்லாம் சமுத்திரத்துல இருந்து வெளிவந்த ஒரு அக்ஷய பாத்திரத்துடைய கதை எனக்கு ஞாபகம் வரும். அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொன்னாலே மணிமேகலை அப்படிங்கிற அந்த 50 காவியத்துல இருக்கக்கூடிய 2வது காப்பியமான மணிமேகலை அப்படிங்கிற ஒரு காப்பியம். மற்ற காப்பியங்களுக்கும் இதற்கும் உள்ள ஒரு சின்ன எனக்கு தெரிந்த என் அறிவுக்கு எட்டிய
ஒரு வேறுபாடா நான் பாக்குறது என்னன்னா, நிறைய கிளை கதைகள் கொண்டது. எல்லாமே நான் ஒருவேளை உளவியல் பார்வை அந்த கண்ணாடியை போட்டுட்டு, பச்சை கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா உலகமே பச்சையா தெரியும், கருப்பு கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா உலகமே கருப்பா தெரியும். எனக்கு எப்பவுமே இந்த உளவியல் கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறதுனால எனக்கு எல்லாமே உளவியலாகவே தெரியும். ஆடடா இதெல்லாம் இப்பதானே படிக்கிறோம், அதை எப்பவோ சொல்லி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு எனக்குள்ள ஒரு 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 புத்துணர்வு எனக்குள்ள ஏற்படுவதை நான் பார்ப்பேன். இது ஏதோ தமிழ் சார்ந்த கதைகள் அப்படின்றத சொல்லாம, இதுல அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு சென்று சேர்க்கணுங்கிறது தான். அதுதான் நான் என்னுடைய ஒரு கதை சொல்லியா என்னுடைய ஒரு கடமையாக நான் அது பொறுப்பாக நான் பார்க்கிறேன். இதுல இருக்கக்கூடிய பாடல்கள், அதுல இருக்கக்கூடிய புலமை, அதுல இருக்கக்கூடிய இலக்கண இலக்கிய நுட்பங்கள் இதெல்லாம் தாண்டி அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல நம்ம உள்ள பிடிச்சு இழுத்துட்டோம்னா மிச்ச அந்த கரை வரைக்கும் அது நீச்சல் அடிச்சுட்டு போறது அவங்களுடைய சௌகரியம்ங்கிறது தான் நான் தமிழை பார்க்கும் பார்வை. இப்படி நான் அடுத்த தலைமுறை அதை பார்க்க வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு மணிமேகலையில எல்லா கதாபாத்திரமும் பிடித்திருந்தாலும் கூட மணிமேகலை அப்படின்னாலே அடுத்து வருவது அக்ஷய பாத்திரம். அக்ஷய பாத்திரம் என்றாலே அது அக்ஷய பாத்திரம், அதற்கு ஒரு வலிமை இருக்குன்னா அந்த வலிமையை அதற்குள் புகுத்தியவள் ஒருத்தி. அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பெண்மணியை பற்றி இங்க எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இப்போது ஆதிரை அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை இன்று நாம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒரு காப்பியமான மணிமேகலை காப்பியத்தின் நான் ரசித்த கதாபாத்திரம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சோகத்துல இருக்கும் பொழுது, வறுமை, ரொம்ப மன அழுத்தத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம நல்ல கான்சியஸ், அதாவது நல்ல நினைவோட இருக்கும்போது சில தவறுகளை செஞ்சுட்டோம்னா அந்த குற்ற மனப்பான்மை நம்ம மேல அப்படியே முதுகுல உட்காந்துக்கும். மண்டைக்குள்ள அது உட்காந்துக்குச்சுன்னா ஐயோ நம்மளாலதானே இவ்வளவும் போச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த மன அழுத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கொடுமையான ஒரு மன அழுத்தம். அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துல இருக்கிற ஒரு மனிதன், அவனை ஒருத்தர் கூப்பிடுறாரு, நீ வா இப்போ கடல் வாணிகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அவரை கூப்பிடுறது அந்த அந்த ஒரு சிறந்த வாணிகன், கடல்ல பெருசா போயிட்டு நான் ஒரு பெரிய கப்பல்ல நாங்க போறோம், நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்பதான் இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப, ஏன்னா தன்னாலதான் தன்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சாதுவன் என்ன பண்றாரு, சரி நான் வரேன், ஆனா இப்ப நீங்க போறது இப்போ நாடு கடந்து போறீங்க. இது எப்ப கேட்கிறாருன்னா மன அழுத்தத்துல அவர் இருக்கிறாரு, ஆனா ஒரு தொழிலுக்கு போகும்போது அவருடைய கேள்விகளை இந்த இடத்துல நான் கவனிக்கணும் அப்படின்னு நானு சொல்றேன். அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாருன்னா, அப்பா இவ்வளவு பெரிய இதுக்கு போறீங்க, இத்தனை காலம் நம்ம கடல் கடந்து போறோம், பல தீவுகளை கடக்க போறோம், அப்போ அங்க இருக்கக்கூடிய என்னென்னலாம் ஊர்கள் நடுவுல வரும், அந்த ஊர்ல என்னென்னலாம் பாஷைகள் பேசுவாங்க, இதோடைய விவரங்கள் எல்லாம் தெரியாம நான் எப்படி ஐயா வர்றது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இல்ல எனக்கு தெரியும் இந்த பாஷை பேசினா போதுமே அப்படின்னாக்கா, இல்ல அது ஒண்ணு மட்டும் இல்லைங்களே, தமிழர்கள் இந்தந்த தீவுகள்ல போய் இருக்கிறாங்களே, அப்போ அந்தந்த தீவுகளுக்கு ஒத்தி அவர் பாஷைகள் மாறுமே, அந்த பாஷைகள் எல்லாம் பேசணுமே அப்படின்னு சொல்லி இவர் இன்னும் விவரம், இன்னும் சங்கிங் டவுன்னு சொல்லுவாங்க, இதை இன்னும் டீப்பா கேட்டுட்டே கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. அப்போ அந்த பயிற்சியாளர் அந்த வாணிகம் பண்றவர் என்ன பண்றாருன்னா, சரி நீ உன்னை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும், உனக்கு இந்த நாகர்கள் பேசும் பாஷை உனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லும் போதுதான் இவர் சரி அப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுதான் கூப்பிடுறாருன்னு போறாரு. இது ஒரு குறிப்புல நான் வச்சுக்க சொல்லுங்க உங்களை. அப்படிதான் போய் அவரு கடல்ல போய் வாணிகம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் யாரு அப்படின்னா சாதுவன். சாதுவன் யாரு அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பு மிக்க அந்த புகார் நகரம் அப்படிங்கிற ஒரு நகரத்துடைய ஒரு பெரிய வாணிகத்தோ செய்யக்கூடியவருடைய மகன் தான் இந்த சாதுவன். இந்த சாதுவனுடைய மனைவி தான் ஆதிரை. ஆதிரையும் ரொம்ப வசதிகள் நிறைந்த ஒரு பெரிய ஒரு வாணிகம் செய்யக்கூடியவருடைய மகள்.
இவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து இவர்கள் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தும் பொழுது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும், புகார் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வறுமைனா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே ஆனந்தம், ஆடல், பாடல், சந்தோஷத்துல இவங்க குதூகலமாகவே வாழ்க்கையை நடத்திட்டதுனாங்க அந்த நேரத்துலதான் இவர் தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறார். மது, மாது, சூது. இந்த தீய பழக்கங்களுக்கு ஆளானதுனால எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. இழந்துட்டு ஒரு காலகட்டத்துல விழித்துனா அந்த போதையில இருந்து விழித்து பார்க்கும் பொழுது தானே எல்லாத்தையுமே இழந்துட்டோமே, இன்னைக்கு நம்ம நிர்கதியா நிக்கிறோமே, செல்வமும் இல்ல, எந்த ஒரு நல்ல பேரு புகழ் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறோமேன்னு அவரு தெளிஞ்சு பார்க்கும் பொழுதுதான் இந்த கடல் வாணிகம் செய்யறதுக்காக வேற ஒரு நாட்டில இருந்து ஒருத்தர் இவரை கூப்பிடுறாரு. அவரும் ஒரு பெரிய சிறந்த வணிகர். அதுக்கப்புறம் தான் இவர் அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை செய்யும் பொழுது இவர் கேட்ட கேள்விகள் தான் அதெல்லாம். இப்படி அவங்க கடலை கடந்து போகும்பொழுது ஒரு பெரிய சூறாவளி அந்த இடத்துல அந்த கடல்ல அந்த கப்பல் மூழ்கிடுது. கப்பல் மூழ்கினதுனால இவங்க எல்லாரும் தண்ணியோட போற அந்த காலகட்டத்துல இவர் உயிர் பிழைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு ஒதுக்கப்படுறார். இந்த நிலை இங்க இருக்க இடையீட்டிற்கு மன்னிக்கணுமா, கொஞ்சம் விரைந்து முடிச்சிருங்கம்மா. சரிங்க. இப்போ இந்த ஆதிரை இங்க உடன்கட்டை ஏற அந்த ஒரு முடிவுக்கு உடன்கட்டை ஏறதுக்கு முடிவு பண்றாங்க. உடன்கட்டை ஏற முடிவு பண்ற ஆதிரையை அந்த தீ தீண்ட மாட்டேன் அப்படின்னு நிக்குது. தீ தீண்டாத அளவுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்னு இவங்க கேட்கும்போது அசரீரியாக மணிமேகலா தெய்வம் அவங்களுக்கு அசரீரியா சொல்றாங்க, இல்ல, உன்னுடைய கணவன் உயிரோட இருக்கிறான், உனக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை, அவன் நல்லபடியாக திருந்தினது மட்டும் அல்லாம இப்போ அவன் வாணிகம் எல்லாம் செஞ்சு நல்லபடியாவே திரும்பி வருவான்னு சொல்லி ஒரு சத்திய வாக்கு கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு இவங்க 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக வாழ்க்கை நடத்தி வரும் இதே காலகட்டத்தில் காயசண்டிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு தீராத வியாதி இருந்து அந்த வியாதியை போக்கணும் அப்படின்னா அது அக்ஷய பாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு அந்த வியாதி தீரும்னு சொல்ல, அந்த அக்ஷய பாத்திரத்தை முதல்ல ஒரு பத்தினி கையாலதான் அதுல பிச்சையிடணும், அதற்கு பிறகு வரக்கூடிய அன்னத்தை தான் நீ உண்ண வேணும்னு சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு பத்தினி தெய்வம் யாரு அப்படின்னா ஆதிரைன்றது மணிமேகலைக்கு தெரிய வர மணிமேகலை ஆதிரையிடம் செல்ல, அதற்கப்புறம் ஆதிரை கையால அதுல ஒரு பிடி சாதம் போட, அதற்கு பிறகு அந்த அன்னத்தை உண்டு காயசண்டிகை அவருடைய அந்த தீரா சாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து விமோச்சனம் பெற்றதாக இந்த ஒரு ஆதிரையின் கதை மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னை மிகவும் கவர்ந்த ஒரு கதை. இந்த கதையில பலவிதமான உளவியல் விஷயங்களை நான் பார்த்து ரசித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு பொறுப்புல நான் இருக்கேன். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இதுல செந்தில்குமார் தான் சொல்லிட்டே இருக்காரு நிறுத்துங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா, குயில பிடிச்சு கூண்டில் அடைச்சு பாட சொல்லுகிற உலகம் மாதிரி கேட்கறது 50 காப்பியமா, அது 6 நிமிஷத்துக்குள்ள ஒரு கதாபாத்திரத்தை சொல்லணுமா? என்னையா தமிழுக்கு வந்த சோதனை. நன்றி, வணக்கம். நீங்க நாள் கணக்குல பேசுறவங்கம்மா, உங்களை போய் ஒரு கூட்டுல அடைக்க முடியுங்களா? இல்ல, அதாவது என்னன்னா, எனக்கு இவங்களுடைய பேச்சை ஏன் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, தமிழை ஒரு கோணமாகவே தான் நான் இது வரைக்கும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழினுடைய சிறப்பு, அதனுடைய இலக்கிய அமைப்பு, இலக்கண அமைப்பு, அது போன்ற ஒரு அழகியல் சார்ந்த விடயங்களாவே நம்ம பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஞ்ஞான பூர்வமான அணுகுமுறையில், ஒரு உளவியல் ரீதியான அணுகுமுறைகளை தமிழை பத்தி பேசுனது கேட்கறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அது தேவை, இந்த காலகட்டத்துக்கு அது தேவை. ஏன்னா தமிழ் ஒரு மொழிதான் அப்படின்னு அதிலே மட்டுமே அதை சிறைப்படுத்தி விடாமல் அதில் பல மருத்துவ ரீதியான செய்திகள் இருக்கின்றன, உளவியல் ரீதியான செய்திகள் இருக்கின்றன, விஞ்ஞானம் இருக்கிறது, கணிதம் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ இருக்கிறது. எனவே அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் தமிழை பற்றி பேசுவது சிறப்பான ஒரு செய்தி. மன்னிக்கணும், 6 நிமிடம் உங்களுக்கு 60 நிமிடம் கொடுத்தாலும் பத்தாது, மன்னிக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த பாங்கு நல்லா தெரியுது, அவ்வளவு சிறப்பா சொல்றீங்க. சிறப்பு. இன்னொரு நிகழ்ச்சி நம்ம வைப்போம், அதுல உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்து உங்களுக்கு பேச வைக்கிறோம். நன்றி. வாழ்த்துக்கள்.
ஐயா நேரடி நிகழ்வுல நீங்க நிறைய வாய்ப்பு கொடுத்துருங்க ஐயா, உங்களுக்கு மேடை முழுக்க வராங்க கொடுத்துடலாம். வராங்க வராங்க ஒரு நிகழ்ச்சி செய்யறாங்க. ஆ, வாழ்த்துக்கள் சரி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றி. செல்வி கோ சித்ரா. ஐயா இருக்கிறேன் ஐயா. வாங்கம்மா வாங்க வாங்க. முடிந்தால் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஆமாங்க ஐயா. உங்களுடைய இணையம் பிரச்சனை. பரவாயில்லம்மா பரவாயில்ல. நீங்க ஐயா, ஒரு சந்தேகம். இப்படியே பேசு. ஐயா, மாதவி கண்ணகி பற்றி இருவர் பற்றியும் பேசலாமா, ஒருவரை பற்றி மட்டும்தான் பேச ஒருவரை வேண்டுமா? பத்தி பேசுங்கம்மா. ஒருவரை பத்தி பேசினா நல்லது. சரிங்களா? ஓ, சரிங்க. நல்லது. பேசு. சரி, தொடங்குகிறேன். ஒரு தித்திக்கும் நிமிடம் ஒரு நிமிஷமா. நீங்க இப்ப முதல்ல வந்திருக்கீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. ஆமாங்க ஐயா. உங்களை திருமதி பத்தி ஒரு ஐயா ஒரு செல்வி. உங்களை பத்தி சொல்லுங்க ஒரு சின்ன ஆ. விஷயம். வணக்கம் ஐயா, நான் எடப்பாடி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். என் பெயர் கோ சித்ரா. நான் திருச்செங்கோடு கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 2ஆம் ஆண்டு தமிழ் துறை படித்து வருகிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிறைய நிகழ்ச்சி கலந்துக்கிறீங்களா? இது மாதிரி நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, இதுக்கு முன்னாடி ஒரு இது பேசியிருக்காங்க ஐயா, இதுதான் 2வது டைம். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோட இணைந்து பயணிங்கள். நன்றி உங்களுடைய உரையை ஆரம்பி. நன்றிங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். காலை வேளையிலே கடற்கரை சாலையிலே ஒரு கால்நடை பயணம். அங்கே கையில் சிலம்போடு கனல் தெரிக்கும் கண்களோடு ஒரு கற்சிலை. எல்லாம் தெரிந்தும் ஏது மரியாதவள் போல் வந்த வழிப்போக்கரிடம் அதை யார் என்று கேட்டேன். அவன் கண்ணகி என்று சொல்லியிருந்தால் அந்த கணமே அவ்விடத்தை விட்டு நகர்ந்திருப்பேன். அவன் கற்பு கரசி கண்ணகி என்று சொன்னான். கற்பு என்றால் என்னவென்று கேட்டேன். என்னை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயரிய பண்பே கற்பு என்று சொன்னான். அப்படியென்றால் மாதவிக்கு எங்கே சிலை என்று கேட்டேன். மௌனத்தை பதிலாக தந்தான். புரிந்து கொண்டேன். மாதவி இங்கே மறைக்கப்பட்டவள் அல்ல, முற்றிலும் மறுக்கப்பட்டவள் என்று. கலைக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த பத்தினிக்கு இந்த சமூகம் இட்ட பெயர் தாசி. இன்றைக்கும் பல நாட்டுப்புற கலைஞர்களே வெறும் பாலியல் பண்டங்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை சுட்டரிக்க இன்னொரு கண்ணகி தேவையில்லை, இந்த மாதவியே போதும். இந்த பாலாய் போன உலகத்தில் பெண்ணாய் பிறந்த பெரும் பாவத்தை விட அவள் செய்த பெரும் குற்றம் இது. பரத்தையர் குலத்தில் பிறந்தாலும் செம்மார்ந்து நின்றாலே அது குற்றமா? இருட்டறையில் கிடந்தவர்களுக்கு மத்தியில் தீ குழம்பாய் பீரிட்டு எழுந்தாலே அது குற்றமா? கணிகியர் குலத்தில் சிதைக்கப்படும் பெண்களின் சுய மரியாதையை வெளியில் காட்டுவதற்கு புறப்பட்டாலே அது குற்றமா? எது குற்றம்? எதற்காக மாதவி இங்கே மறுக்கப்படுகிறாள்? மாசாத்துவானின் மகனாக வணிகர் குலத்தில் பிறந்ததனால் கோவலனின் கற்பு விவாதிக்கப்படவில்லை. சித்ராபதியின் மகளாக பரத்தையர் குலத்தில் பிறந்தாள் என்ற ஒற்றை காரணத்திற்காக மாதவியின் கற்பு இன்று வரை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவனின் வாக்கு மாதவியிடம் மட்டும் மாண்டு போய்விட்டதா? ஒரு சமூகத்திற்காக போராடி காப்பிய தலைவியாக நின்றவள். தவறான சூழ்நிலையிலும் தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்த போதும் மாறாத மனங்களே மண்ணில் சிறந்தவை என்று சொன்னால் இந்த மண்ணில் மாதவியை விட சிறந்தவள் வேறாரும் இருந்துவிட முடியாது. அன்றைக்கு வெட்டுப்பட்ட கோவலனுக்கு நீதி கேட்ட கண்ணகியை போல் விட்டு சென்ற கோவலனுக்காக இந்த மாதவியும் கேள்வி கேட்டிருக்க முடியும். ஒரு மார்பகத்தை அறுத்தெறிந்து மதுரையை எரித்த கண்ணகியை போல் இரு மார்பகங்களையும் அறுத்தெறிந்து இந்த உலகத்தையே இல்லாமல் செய்திருக்க முடியும். ஏன் செய்யவில்லை? இந்த மார்பகங்கள் வழியோடும் குருதியை தாய்ப்பாலாக்கி மாச்சி குடிக்க மணிமேகலையை மாதவிடம் ஒப்படைத்து சென்று விட்டான் அந்த கோவலன். இந்த மண்ணிலே மணிமேகலை மாசற்றவளாய் உருவாக்கும் மாபெரும் தன்மை பெற்றாள் மாதவி. அதனால்தான் தன் உயிரை தக்க வைத்துக் கொண்டாள். பிறப்பில் குன்றா பெருந்தகை என்று இளங்கோவடிகள் மாதவியை அறிமுகப்படுத்தினர். சிலப்பதிகாரம் என்றும் தராசில் இளங்கோவடிகள் ஒருபோதும் கண்ணகியை தூக்கி நிறுத்தியதும் இல்லை, மாதவியை வீழ்த்தி போட்டதும் இல்லை. இன்றைய சமுதாயத்தில் நாம் உரைக்க வேண்டியது என்னவென்றால், கண்ணகியா மாதவியா என்பது சிலப்பதிகாரம் அல்ல, கண்ணகியும் மாதவியும் தான் சிலப்பதிகாரம். இதை இளைய சமுதாயம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். என் வார்த்தைக்கு செவி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. அருமை அருமை, சிறப்புமா. ரொம்ப அற்புதமான ஒரு உரை. ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது மாதவனுடைய கோணத்தில் மாதவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான செய்தி. என்னன்னா அத முத்தாய்ப்பா முடிச்சீங்க பாருங்க.
சிலப்பதிகாரம் வந்து மாதவியா கண்ணகியா கிடையாது, மாதவியும் கண்ணகியும் தான். கண்ணகிக்கு இணையானவள் மாதவி, கண்ணகிக்கு இணையாக கற்பில் சிறந்தவள் மாதவி என்பதை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அவங்க சொன்ன மாதிரி கண்ணகி மாதிரி அவங்க இறந்து கூட போயிருக்கலாம், அந்த மதுரை எடுத்து இறந்து கூட போயிருக்கலாம். ஆனா இவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. மணிமேகலை என்ற ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்து விட்டு சென்று விட்டார். அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பினால் அவர்கள் இரவாமல் எந்த சாபத்தையும் கொடுக்காமல் வாழ்ந்து சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். கணிகையர் குலத்தில் பிறந்திருந்தும் ஒரு கற்போடு வாழ்ந்தவர் மாதவி என்பது ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. சிறப்பு சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ரொம்ப சுருக்கமா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சிறப்பு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோட இணைஞ்சிருங்க. நன்றி. உஷாராணி இருக்கீங்களா? இருக்கேங்கய்யா. வாங்கம்மா, நீங்க உங்களுடைய உரையை தாருங்க. வாங்க வாங்க வாங்க. ரம்யா குருசாமி இருக்காங்க, ஆனா ஏன் பேச மாட்டாங்கன்னு தெரியல. வாங்கம்மா. உங்களுக்கு முடிஞ்சா இந்த உங்களுடைய வீடியோ ஆன் பண்ண முடியுதா பாத்துப்பாங்க. ஐயா நான் வெளியில இருக்கேங்க ஐயா, அதனாலதான் வீடியோ ஆன் பண்ணல. சரிங்கம்மா, சரி பரவாயில்ல. உங்களை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சொல்லிக்கோங்க, சொல்லிட்டு உங்களுடைய உரையை. என் பெயர் உஷாராணி. ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று ஐம்பெருங்காப்பியங்களில் மனம் கவர்ந்த மாந்தர் முதலாம் நெடுஞ்செழியன். வடவாரிய படை கடந்து தென் தமிழ்நாடு ஒருங்கு காண புரைதீர் கற்பின் தேவி தன்னுடன் அரசு கட்டிலிட்டுறஞ்சிய பாண்டியன் நெடுஞ்செழியன். இவர் வந்துட்டு கடைச்சங்க கால பாண்டிய மன்னர்களுள் ஒருவராக இருக்கிறாங்க. சேர சோழர்களை வந்துட்டு நிறைய பேர்த்த வந்துட்டு வென்றுட்டு இவங்க வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நீதி அறம் தவறாதவர். அதாவது கோவலன் வந்துட்டு கண்ணகியோட இடையூறுகளுக்கு மன்னிக்கணும் ஐயா. கோவலன் வந்துட்டு கண்ணகியோட மனம் புரிந்து சில காலம் வாழ்ந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல மணிமேகலையை மாதவியை பார்த்தப்போ அவங்க மேல காதல் கொண்டு கண்ணகியை விட்டுட்டு மாதவி கூட குடும்பம் நடத்த போயிருவாங்க. ரொம்ப வருஷமாவே கண்ணகி வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா காத்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. கடைசியில மாதவிக்கு ஒரு பெண் குழந்தை மணிமேகலையும் பிறந்திருப்பாங்க, அவங்க பெருசும் ஆயிருந்திருப்பாங்க. அப்ப கூட அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா கண்ணகி வந்துட்டு அவங்களோட விடாமுயற்சினால வருவாங்க, இன்னைக்கு வந்துருவாங்க, நாளைக்கு வந்துருவாங்கன்னு டெய்லி காத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற டைம்ல மாதவி கூட கருத்து வேறுபாடு வந்துரும். அந்த டைம்ல கண்ணகியை தேடிட்டு இவங்க திருப்பி வந்துருவாங்க. அந்த 2 பெண்ணுங்களும் வந்துட்டு இந்த காலத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்கள ஏத்துக்கவே கூடாது. ஏன்னா தன்னோட கணவன் வந்துட்டு தனக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்துல வந்துட்டு அவங்கள விட்டுட்டு மாதவி கூட போனாங்க. மாதவி கூட சில காலம் வாழ்ந்துட்டு அவங்க கூட கசந்த உடனே திருப்பி கண்ணகியை கூப்பிட்டு மதுரைக்கு போயிருவாங்க. அப்போ மதுரைக்கு போகும்போது தன்னோட கால் சிலம்ப வந்துட்டு, அதாவது கண்ணகியோட கால் சிலம்பை எடுத்துட்டு போய் அடமானம் வைக்கிறதுக்காக போற டைம்ல இவங்க கல்வன் அப்படின்னு சொல்லி அவங்க மேல புகார் கூறி அவங்க அரசவைக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப பாண்டிய மன்னனோட ஒரு சிறிய தவறுதலால அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சு அவங்க இறந்து போயிருப்பாங்க. இது என்னன்னா கண்ணகியாலையும் கொடுக்க முடியாத தண்டனை, மாதவியாலையும் கொடுக்க முடியாத தண்டனைய பாண்டிய மன்னன் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்ததுங்க ஐயா. சிலப்பதிகாரத்துல 3 உண்மைகள் இருக்கு இல்லையா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3ல வந்துட்டு கர்ம வினை பலனா இதை நான் உணர்ந்துக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் கொடுக்க முடியாத ஒரு தண்டனைய கர்ம வினைப்படி பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கொடுத்தார் இல்லையா? அதனால எனக்கு அவரு ரொம்ப பிடிச்சவரா இருக்கிறாரு. நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். ரொம்பவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இது. அதற்கு வந்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு இதுவும் சொல்லியிருக்கீங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதாரத்தையும் சொல்லியிருக்கீங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து கோவலனை கொன்றதற்கு காரணம் வந்து அவனுடைய ஊழ்வினை பயன் அப்படின்றது வந்து, ஏதாவது கண்ணகியும் மாதவியும் கொடுக்காத ஒரு தண்டனையை பாண்டிய மன்னன் கொடுத்திருக்கிறான் என்பது ஒரு சிறப்பான அணுகுமுறை. இது யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு. அதுக்கு வந்து ஆதாரத்தை நீங்க சொல்லிட்டீங்க, ஊழ்வினை வந்து உறுத்துன்றது ரொம்ப சிறப்பா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு நிமிடமா இருங்கம்மா. வாழ்த்துக்கள். நீங்க வந்து பேராசிரியர் இல்லையா? உதவி பேராசிரியர். சரி சரி. நான்
நீங்க ஆமாங்க ஐயா. உதவி பேராசிரியர் இல்லைங்களா? இல்லையாம்மா ஆமாங்க ஐயா. சிவராணி? துறை உதவி சரி, பேராசிரியரா இருக்கேன். சரிங்க, ஆமாங்க சரிங்க. ஐயா. வாழ்த்துக்கள். உலக தமிழ் பண்பாட்டு நன்றிங்க ஐயா சங்கத்தோடு தொடர்ந்து இணைந்து சிறப்பு. உங்களுடைய கோணம் ரொம்ப சிறப்பா கண்டிப்பா. இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரம்யா குருசாமி வந்திருக்கீங்களா? ரம்யா குருசாமி, இருக்காங்க ஐயா. வாங்க வாங்க. எங்க நீங்க முதல்ல உங்களை அழைத்தா வரல நீங்க? வாங்க. மன்னித்துருங்க ஐயா, கொஞ்சம் வெளியே போயிட்டேன். சரி சரி. டவர் இங்க டவர் விட்டு விட்டு வருதுங்க ஐயா. அப்படியா? சரி சரி. அப்ப வீடியோ ஆன் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமாங்க ஆ? ஐயா. சரி, அப்படியே ஆமாங்க ஐயா. பேசு, அப்படியே பேசு. உங்களை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லிட்டு பேசு. சரிங்களா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. என் பெயர் ரம்யா குருசாமி. நான் ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்து வருகிறேன் ஐயா. சிறப்பு சிறப்புமா, சிறப்பு. பேசுங்க பேசுங்க. ஐம்பெரும் காப்பியங்களில் என்னை கவர்ந்த கதாபாத்திரம் வந்து இளங்கோவடிகள் ஐயா. ஏன்னா அந்த ஆசிரியர் இல்லை என்றால் அந்த கதாபாத்திரங்கள் அனைத்தையும் நம்மால் அறிந்திருக்க முடியாது. இதில் மணிமேகலையையும் மாதவியையும் சமமாக பார்த்து வணக்கம் ஐயா. கண்ணகியையும் மாதவியையும் சமமாக இரண்டு பெண்களும் கோவலனுக்கு எவ்வாறு பணிபுரிகின்றனர், எவ்வாறு அவருடன் காதல் கொள்கின்றனர் என்பதை தெளிவாக நம்மளுக்கு காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு கணவன் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் நம்மளுக்கு தெளிவாக கூறியுள்ளார். இப்பொழுது இளங்கோவடிகள் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இரண்டு பெண்களும் இல்லாட்டி இந்த ஐம்பெரும் காப்பியம் அதுல வந்து இந்த சிலப்பதிகாரம் இது இப்படி ஒன்ற ஒரு காப்பியமே இருந்திருக்காது. ஏன்னா அந்த ரெண்டு பேருமே கண்ணகியும் சரி மாதவியும் சரி, கண்ணகி வந்து கோவலனுக்காக அவனை விட்டுட்டு போனாலுமே அவனுக்காக எவ்வளோ அன்போட அவனுக்காக காத்திருந்தா. நான் உத்தமையா இருந்தா எனக்கு திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா. அதே மாதிரி மாதவியும் அவனோட சென்றுட்டா. அதுல வந்து மாதவியுடன் சென்று விட்டாள் அப்படின்ற அவ தப்பா எண்ணாம இவன் வந்து ஏதோ சூழ்நிலை காரணமா சென்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு தவறு இருந்தாலுமே அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டான். சோ இந்த மொத்த கான்செப்டையுமே அவர் வந்து ரொம்ப சிறப்பா கூறியிருப்பார் ஐயா. அதனால் இளங்கோவடிகளை நான் முன்வைக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஆனா நாம் சொன்னது வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ள கதை மாந்தர், அதுதான் தலைப்பு. ஆனா நீங்க வந்து அந்த ஆசிரியரையே வந்து ஒரு கதை மாந்தரா எடுத்துக்கிட்டது வந்து பரவாயில்ல. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு. இருப்பினும் தலைப்பை ஒட்டி பேசத்தான் சிறப்பா இருக்கும். நீங்க வந்து ஒரு மாணவியா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு எடுத்து சொல்லலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து தலைப்பை ஒட்டிய பேச்சாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. இளங்கோவடிகளுடைய சிறப்புகள் பேசக்கூடிய ஒன்றுதான். இளங்கோவடிகள் இல்லை என்றால் சிலப்பதிகாரம் இல்லை, உண்மைதான். அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இருப்பினும் நம்முடைய தலைப்பு என்னன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் கதை மாந்தர்கள் ஆசிரியர்கள். சரிங்களா? சிறப்பா இருந்தது. தொடர்ந்து உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்து வாருங்கள். கவனித்து வந்து இதில் கலந்து கொண்டு உங்களுடைய தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள். நன்றி. அது இல்லாம நீங்க வந்து தமிழ் மாணவி இல்ல போல இருக்கு. நீங்க வேற ஏதோ படிக்கிறீங்கல்ல? என்ன படிக்கிறீங்க? டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் ஐயா. சைபர் ஃபாரன்சிக்னா எப்படி அது? ஐயா நம்மளோட ஒன்னு இருக்கு. இதுல வந்து நம்மளோட ஏடிஎம் கார்ட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு அறியாமலே நம்ம திருட்டு போகுது இல்லையா, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து எப்படி வெரிஃபை பண்றது அந்த மாதிரி ஐயா. அதே போக நம்ம பேங்க் அக்கவுண்ட்ஸ்லாம் ஹேக் பண்றாங்கல்ல, அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது ஐயா. சிறப்பு சிறப்பு. இது வந்து பிஎஸ்சிங்களா? ஆமாங்க ஐயா. சிறப்பு சிறப்பு. நல்ல படிப்பு. கூடவே உங்களுடைய தமிழ் ஆர்வமும் பாராட்டுக்குரியது. சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்
ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களை ஐயா நானும் இருக்கிறேன் ஐயா. யார் இருக்கீங்க? பேர் என்ன? ஐயா மிதிலேஷுங்க ஐயா. மிதிலேஷ், நீங்க பேர் கொடுக்கல? ஐயா கொடுத்துருக்கேங்க ஐயா. கொடுத்துருக்கீங்களா? இப்படி நான் உங்களை தவற விட்டேன்னு தெரியலையே. சரிங்க, சரி, வாங்க வாங்க வாங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்க. மிதிலேஷா? மிதிலேஷுங்க ஐயா. மிதிலேஷ். மிதிலேஷ். எப்ப பேர் கொடுத்தீங்க? இப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கொடுத்தீங்களா? ஆமாங்க ஐயா. அது என்னால பார்த்துருக்க முடியாது. பரவாயில்ல, என்ன பரவாயில்ல, வாங்க வாங்க, சிறப்பு, வாங்க. உங்க முடிஞ்சா உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க, சரிங்களா? சரிங்க ஐயா. முடியுமா? ஐயா நான் இங்க ஹாஸ்டல்ல இருக்கேங்க ஐயா, அதனால ஆன் பண்ண முடியாது. ஹாஸ்டல் இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, டவர் கொஞ்சம் இதா இருக்குங்க ஐயா. சரி சரி, நல்லது. உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை பண்ணிட்டு நீங்க பேச, சரிங்களா? சரிங்க ஐயா. ஐயா என் பெயர் மிதிலேஷுங்க ஐயா. நான் ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் தடயவியல் துறையில் படித்து வருகிறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு, வாங்க. இவங்க ரம்யா குருசாமி குரூப் தான், அந்த குரூப் தான்ல ஐயா? அவங்க சைபருங்க ஐயா, நான் ஃபாரன்சிக் சயின்ஸுங்க ஐயா. ஓ, அது சைபர், நீங்க வெறும் ஃபாரன்சிக். சரி, சிறப்பு சிறப்பு, பேசு. ஒரு நிமிடம் ஐயா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது, ஊழ்நிலை ஊர்ந்து வந்து ஊட்டும். ஐயா நான் இப்பொழுது கண்ணகியை பற்றி பேச வந்திருக்கிறேன். சிலப்பதிகாரம் என்ற காவியத்தில் கண்ணகி நம் தமிழ் இலக்கியத்தின் ஒப்பற்ற சாதனையாகவும் தைரியத்தின் வடிவாகவும் விளங்குகிறார். அவ நீதி, காதல், தியாகம் எல்லாத்தையும் கலந்த ஒரு கண்ணகியோட கதையை பத்தி நாம பார்க்க போறோம். பூமி பிறவா புதுமை செப்புதல், தூமணி தூசிகை சூழ்ந்த மார்பின், பூவளம் தன்னை கொடுக்கும் பெண்வினை, தேவர் தொட பெயர்ந்த தெய்வமாகாள். இந்த மாதிரி அவளோட கதை உயர்வை பத்தி பேசும்போது நிறைய பேசிட்டே இருக்கலாம். கண்ணகி ஒரு சாதாரணமான மனைவியா தோன்றி இருந்தாலும் அவளோட வாழ்க்கை கணவனோட அன்பை நம்பி அமைதியா போச்சு. கோவலனோட தவறான முடிவுகள் அவளோட வாழ்க்கையை முற்றிலும் மாத்திருச்சு. எளிமையான கண்ணகி தனது கணவனின் மரணத்திற்கு பின்னர் அவளது முழு உலகம் சிதறியதாக உணர்கிறாள். ஆனால் தன் துன்பத்தை மட்டும் அனுபவிக்காமல் அவள் மீது சுமத்தப்பட்ட அநியாய குற்றத்தை போக்கி நீதி கூறுகிறாள். இது ஒரு சாதாரண பெண்மையின் போராட்டம் அல்ல ஐயா, இது சான்றோர்களும் வியந்து போற்றத்தக்க ஒரு உண்மை. நெடுஞ்செழியன் அரசன் அவளின் கணவனை மறைமுகமாக குற்றவாளி என தண்டிக்கிறார். அப்போது கண்ணகி தன் கோபத்தை மறைத்து கொள்ளாமல் நேரடியாக அரசரிடம் சென்று சாட்சியங்களுடன் தன்னை வெளிக்கொணர்கிறாள். அப்பொழுது அவர் கூறுகிறாள், தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லொரு சிறப்பின் இமையவர் வியப்ப, புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சுடைத்ததான் அரும்பெற்ற புதல்வனை ஆழியின் மடித்தோன், பெரும்பெயர் புகழின் பதியே அவ்வூர், ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி, மாசாத்து வாணிகன் மகனாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, சூழ்கழல் மன்னா நின்கார் புகுந்திங்கு என்கார் சிலம்பு கார்த்தல் வேண்டி நிற்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படின்னு அவளோட தன்னை பற்றி விளக்குகிறாள் ஐயா. இந்த இடத்துல என்ன சொல்ல வரா அப்படின்னா, ஒரு நிமிடம் ஐயா. இந்த வரிகள் கண்ணகியோட மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை வந்துட்டு வெளிப்படுத்துது ஐயா. அவள் ஒருவேளை தன் கணவனை இழந்தவளாக இருக்கலாம், ஆனால் அவள் இன்னும் நீதியின் அன்னையாக இருப்பாள். மதுரையை முழுதாக எரித்த கண்ணகி ஒரு கதையாயிற்று. அவளது கோபம் தன்னலமற்றது. இதுவே கண்ணகியின் உயர்ந்த படைப்பாக விளங்குகிறது ஐயா. ஐயா அவ்வளவுதாங்க ஐயா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. ஐயா மைக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிதிலேஷ், ரொம்ப சிறப்பான ஒரு உரை. கண்ணகியை பற்றி அதாவது அவங்களுடைய கோபம் ஒரு தன்னலம் இல்லாதன்னு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருக்கீங்க. உண்மைதான். அதாவது
நீதிக்காக குரல் கொடுத்தவர். தன்னுடைய கணவனுக்காக மட்டும் அல்லாது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்காக, ஒரு ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக குரல் கொடுத்தவர். மதுரையை எரித்தவர் என்ற முறையில் கண்ணகியின் கோபம் ஒரு தன்னலம் இல்லாதது என்பது சிறப்பான ஒரு செய்தி. வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு ஐயா. மாணவர்கள் கலந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காலத்து மாணவர்கள் தமிழ் பேசுவதே ரொம்ப அரிதா இருக்கிற இந்த சூழல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவது என்பது சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. எங்களோட தமிழ் மேம் உஷாராணி மேம் தாங்க ஐயா. அவங்க வழிநடத்தி தான் நான் வந்திருக்கேங்க ஐயா. அப்படியா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரிங்க. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு. தொடர்ந்து இந்த மாதிரி மாணவர்களை உற்சாகப்படுத்துன்றது ஒரு சிறப்பான விஷயம். அது நல்ல சிறப்பு. சரிங்க. செந்தில் ஐயா வணக்கம். உங்களுடைய உரையை தாருங்கள். வாருங்கள். இறுதியானது சிறப்பானதும் உங்களுடைய உரை என்பது உங்களுடைய அனைவருடைய கருத்து. வாருங்கள், உங்களுடைய உரையை தாருங்கள். வணக்கம் ஐயா. ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டுங்களா? சிறப்பு சிறப்பு. சொல்லுங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் உங்களுக்கு நிகர் எவர்? அந்த அளவிற்கு மிக சிறப்பாக நேர்த்தியாக கொண்டு செல்கின்றீர். உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய நிறுவனர் வெண்பா பாக்கியலட்சுமி அம்மையார் அவருடைய வாழ்த்துதல் தொடர்ந்து கௌரவ தலைவர் தமிழ் மகன் பா. இளங்கோ ஐயா அவர்களுடைய வாழ்த்துதலோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருப்பவர், அவர் பெயரை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், மன்னிக்கவும், திரு மரிய டக்ளஸ் ஐயா அவர்கள். அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற அலுவலர். பன்னிடும் காலமாக பணி செய்தவர். ஆனாலும் தமிழுக்கு அணி சேர்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை கையில் எடுத்திருக்கிறார். இதில் விருப்பத்தோடு எல்லோரும் கலந்து கொள்ளுகிறீர்கள். இருவர் பேசி முடித்த உடனேயே கிளம்பி விடுகிறீர்கள். கொஞ்சம் நெருடலாகத்தானே இருக்கிறது. இந்த தம்பி பேசினாரு, அவங்க விரிவுரையாளர் பேசினாங்க, உஷா மேடம் நினைக்கிறேன். அவங்க பேசினத அந்த மாணவர் கேட்கிறாரு. திரும்ப மாணவர் பேசுறத மேடம் கேட்கிறேன். இது எவ்வளவு பெரிய நாகரிகம்! எவ்வளவு! அவர் சொல்றாரு, எங்க மேடம் தான் என்ன பேசுறதுக்கு தூண்டுனாங்க, கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய, கேட்பதற்கே என்னுடைய செவிக்கு சுவையாக இருக்கிறது. அதே போல மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கலந்துருக்கீங்க. ஏறக்குறைய ஒரு 3 கல்லூரி மாணவர்கள் கலந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தமிழுக்கு நீங்க எந்த துறை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களால் சிந்திக்கக்கூடியது உங்களுடைய தாய்மொழியில் மட்டும்தான். நீங்க நிறைய அறிவாளிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த அறிவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை சிந்திக்கக்கூடிய மொழி தாய்மொழியாகத்தான் இருக்க முடியும். உலகத்துல அவனுக்கு அவன் தாய்மொழி. அதனால அந்த தாய்மொழியை நீங்கள் சுவாசியுங்கள், குறைந்தபட்சம் வாசியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழுக்கு பணி என்பது படிப்பதில் மட்டுமல்ல, பேசுவதில் மட்டுமல்ல, இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிறர் பேசுவதை செவிமடுப்பதும் தான் என்பதை தாங்கள் அருள் கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் அறிஞர் பேசினார், கல்லூரி பேராசிரியர் பேசுகிறார், மாணவர் பேசுகிறார், மாணவியர் பேசுகிறார்கள். இவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் என்னதான் சொல்லுகிறார்கள் என்று எல்லோரும் காத்திருந்து நிகழ்ச்சி முடியும் வரை கேட்டால் அதில் ஒரு மகிழ்ச்சி. அதுவே நமக்கு நிறைய நூல்களை நம்மால் படித்து விட முடியாது. சில நேரங்களில் கேட்டல் ஞானம் மிக சிறந்ததாக இருக்கும் என்பதால் நீங்கள் அதில் எல்லோரும் குழுவில் இணைந்து இறுதி வரை பயணித்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் நேர மேலாண்மை சொல்லியிருக்கிறார். நீண்டு 2-3 மணி நேரம் அவங்க தாங்க மாட்டாங்க, அப்படிங்கிறதுலாம் ஒரு 6 நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இணைகின்ற அனைத்து ஆளுமைகளும்
தொடர்ந்து இறுதி வரை பயணித்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சியே. தொடர்ந்து உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் எதிர்வரும் திங்களில், அதாவது அடுத்த மாதம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கமும் இணைந்து ஒரு மாபெரும் நேரடி நிகழ்ச்சியினை நடத்த இருக்கிறோம். ஐயா தலைவர் அவர்கள் தலைமையில். அந்த நிகழ்ச்சியில் தாங்கள் ஒற்றை சிப்பியில் 100 முத்துக்கள் என்ற தலைப்பில், தானம் செய்வோம் என்ற தலைப்பில் நீங்கள் கவிதை எழுதினேன். உங்களுடைய கவிதைகள் நூலில் இடம்பெறும். அதற்கான சான்றிதழ் கேடயம் உங்களுக்கு மேடையிலேயே உங்களுக்கு கௌரவிக்கப்படுவீர்கள். அந்த நூலில் உங்களுடைய கவிதை இடம்பெறும். இது போன்ற நல்ல தகவல்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய செவியில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரடி நிகழ்வில் தயவு கூர்ந்து உங்களால் யாரெல்லாம் அழைத்து வர முடியுமோ அல்லது பேச முடியுமோ அவர்களை எல்லாம் அழைத்து வந்து நிகழ்ச்சியையும் பெருமைப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளையும் மேடை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்திருங்கள் என்று அவ்வப்பொழுது ஐயா மரிய டக்ளஸ் அவர்கள் தலைவர் ஐயா அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அவர்தான் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர். நீங்கள் அவரிடம் தனிப்பட்ட எண்ணில் கூட தொடர்பு கொண்டு ஒரு உறுப்பினராக நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். உறுப்பினராக சேர்ந்து கொண்டால் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் தாராளமாக பங்கெடுத்து கொண்டு உங்களுடைய தமிழை வளர்த்தெடுக்க முடியும், தமிழுக்கு அணி சேர்க்க முடியும், பணி செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய எளியவனின் கருத்து. ஐயா, நான் நிகழ்ச்சிக்குள்ள போறேன். சிறப்பு. சிலப்பதிகாரம் அப்படின்னாலே 25 ஐயா, நான் 6 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுக்கிறேன். என்னுடைய நேர மேலாண்மையை தயவு செஞ்சு நீங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். சிலப்பதிகாரம் அப்படின்னாலே எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் மாதரி. கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள், அவங்க கவுந்தியடிகள்ங்கிறவங்க ஒரு சமண துறவி, அந்த 2 பேரையும் ஆட்சி கொண்டு போய் யாருக்கிட்ட நம்ம விடலாம், அடைக்கலமா விடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே சிந்தனையில வர்றது மாதரி. இந்த மாதரி என்பவள் யார் அப்படின்னா ஒரு இடைக்குல நங்கை. இடைக்குலம்னா என்ன? யாதவர்கள்னு சொல்லுவாங்க. யாதவர்கள்னா என்ன? மாடுகளை வைத்து அதை மேய்த்து அதுல இருந்து பால் கறந்து அந்த பால் பொருள்களிலிருந்து வரக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய் இதையெல்லாம் விற்று வாழ்க்கையை நடத்துபவள். அந்த பெண்ணை ஏன் அவர் தெரிவு செய்கிறார்? ஏன்னா அவள் யார் அப்படின்னா, அவள் இவ்வளோ தீது இல்லாதவள், அவள் நல்ல மனம் படைச்சவ, முதுமகள், அனுபவம் வாய்ந்தவள், இரக்க குணம் கொண்டவள். ஏன்னா இந்த கன்று குட்டி அழும்பொழுதெல்லாம் அதற்கு பால் கொடுத்து அதை தன்னுடைய குழந்தை போலவே பாவித்து வளர்த்தெடுப்பவள். அந்த தொழிலை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அவளிடம் இவர்களை அடைக்கலம் செய்தால் சிறப்பாக பார்த்து கொள்வாள் என்று கவுந்தியடிகள் நினைத்து மாதரியிடம் கொண்டு சேர்க்கிறார். அப்ப மாதரி கிட்ட கொண்டு போய் கவுந்தியடிகள் அந்த கண்ணகியையும் கோவலனையும் விடும்போது சொல்றாங்க, எப்பா இந்த கண்ணகி ரொம்ப வசதியானவ, நடக்க கூட முடியாம ஒரு பூவை தூக்கி போட்டா தரையில விழுந்த உடனே அடிப்பட்ட மாதிரி கண்ணி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அவளுடைய பாதங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. அவ்வளவு சிரமப்பட்டு நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவளை நீ எவ்வளவு சிறப்பா பாத்துக்கணும்னா இப்படி சொல்றாங்க. கண்ணகிய நல்ல தண்ணியில குளிப்பாட்டி அவளுடைய கண்களுக்கு அஞ்சனம் தீட்டி அழகுபடுத்தி, மையிடுவோம் இல்லைங்களா, அந்த அழகுபடுத்தி இவளுடைய கூந்தல்ல நல்ல வாசனை தரக்கூடிய மலர்களை சூட்டி தூய்மையான ஆடைகளை இவளுக்கு உடுப்பித்து, அது மட்டும் இல்ல கண்ணு, நீ ஒரு தாயாகவும் இவளுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கவுந்தியடிகள். உடனே மாதரி சொல்றா, இத்தனை மக்கள் வாழும் இந்த ஊரில், இந்த நாட்டில் என்னை நம்பி நீங்க கொடுத்திருக்கீங்க, நான் நிச்சயமா தாயை விடவும் மேலாக பார்த்து கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தன்னுடைய மகள் ஐயைன்னு ஒருத்தர் இருக்கா, மாதரியினுடைய மகள், அவளை கூட்டு சொல்றா, இவர்கள் நம் வீட்டிற்கு வந்த மிகப்பெரிய விருந்தினர்கள், இவரோடே நீ இருக்க வேண்டும், இவர்களுக்கு பணி செய்வதுதான் உன்னுடைய பணி அப்படின்னு சொல்லிடுறார். அந்த ஐயைங்கிற பெண்ணும் அந்த கண்ணகிக்கு சேவை செய்வதையே பணியாக செய்து கொண்டிருக்கிறார். கோவலன் கொலையுண்டான் என்கின்ற செய்தி மாதரிக்கு கேட்ட உடனே, ஐயையோ இந்த மாதிரி ஒரு துன்பம் அடைந்து விட்டானே கோவலன்,
கண்ணகி இந்த நிலைக்கு ஆளாகி விட்டாலே என்று அழுகிறாள், புலம்புகிறாள், தேம்பி தேம்பி அழுகிறாள். குரவை கூத்தாடி அவளை மகிழ்விக்க முயற்சிக்கிறாள். கணவனை இழந்தவளுக்கு ஏதாவது ஈடு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது என்பதை உணர்ந்து இரவு முழுவதும் இந்த பெனாத்தரான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதே போல நம்ம நம்பி வந்தவங்களை கையை விட்டுட்டோமே, நம்ம நம்பி வந்தவங்களை கையை விட்டுட்டோமே, நம்ம நம்பி வந்தவங்களை நம்ம நாட்டு மன்னனை கொன்று விட்டானே, செங்கோல் சாய்ந்ததே, மன்னனின் செங்கோல் சாய்ந்தது. செங்கோல்னா என்ன? நீங்க பாத்தீங்கன்னா நேரா நிக்கிற கோலை தான் செங்கோல்னு சொல்லுவோம். அது ஏன் அந்த அரசனுக்கு பின்னாடி வச்சிருந்தாங்கன்னா, அது நேரா நிக்கிற மாதிரி எந்த பக்கமும் சாராம தீர்ப்பு சொல்லணும் மன்னன். நீங்க கோர்ட்ல கூட அந்த மாதிரி ஒரு தடியை வச்சுட்டு ஒருத்தர் நிப்பார். அதுக்கு பேர் செங்கோல். எந்த பக்கமும் சாயாம நேர்மையாக சரியாக நீதியை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த செங்கோல் சாய்ந்து விட்டதே என்று தேம்பி அழுகிறாள் மாதிரி. அழுது அவள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். இரவு நேரம் நடு நிசி, அப்ப நள்ளிரவுன்னு வச்சுக்கோங்களேன். நடு நிசியில் எழுந்து நம்மளை நம்பி வந்த இந்த கண்ணகியினுடைய கணவனை நம்ம மன்னன் கொன்று விட்டான். ஆனால் தீங்கு இல்லாதவன், இவன் தீமை செய்யாதவன் கோவலன். ஆனா நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு தவறா நடந்து போச்சு, நாமளும் அதுக்கு காரணம்னு சொல்லி பகல்ல இல்லைங்கய்யா, இரவு நேரத்துல தீ மூட்டி தீக்குள்ள போயிடுறா. ஏன்னா பகல் நேரத்துல தீக்குள்ள போனா யாராவது காப்பாத்திடுவாங்களோ அப்படின்னு. அப்ப அவளால் வாழ்வதற்கே முடியவில்லை. இவளின் துன்பத்தை கண்டு, கண்ணகியினுடைய துன்பத்தை கண்டு தீக்குள் புகுந்து விடுகிறாள் மாதிரி, இறந்து விடுகிறாள். இப்போ இந்த ஐயை அவளுடைய மகள் இருக்கா பாத்தீங்களா, அவள் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்த போதிலும், கண்ணகிக்கு நம்மளை பணிவிடை செய்ய சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரை அந்த கண்ணகியினுடைய சிந்தனைகளை மனதில் ஏந்தி திருமணமே செய்யாமல் முதுபெண்டிராகவே இறுதி வரை தன்னுடைய வாழ்க்கையை கடத்தினாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த விருந்தோம்பலில் எந்த அளவுக்கு தமிழர்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். நம்ம நம்பி ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சுன்னா எவ்வளவு வருத்தத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. அப்ப கோவலனை விட்டுடுங்க, கண்ணகியை விட்டுடு, எல்லாரையும் தூக்கி போடுங்க. சம்பந்தமே இல்லாத இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு சாதாரண மாடுகளை மேய்த்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி, அவளுடைய சிந்தனை, அவளுடைய எண்ணத்தை எப்படி படைச்சிருக்கா பாருங்க அந்த ஆசிரியர் இளங்கோவடிகள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப வந்த விருந்து போற்றி வரும் விருந்திற்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழர் பண்பாடு. ஆனா இந்த இடத்துல மாதிரியானவள் தன்னுடைய உயிரையே கொடுத்து, தன்னுடைய தாய் இறந்த துக்கம் அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும், ஐயை அவள் தன்னுடைய வாழ்க்கை முழுதும் கண்ணகிக்காகவே அவளுடைய சிந்தனையே மனதில் இருந்து திருமணமே செய்து கொள்ளாமல் இறுதி வரை பயணித்திருக்கிறாள் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுகிறது. இந்த ஐயை நாத்துன் நங்கை போல் உறவு காட்டி உடனிருந்து உதவுகிறாள் அப்படி. நாத்துன்னா இந்த காலத்துல நம்ம நாத்தனார்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி சொல்றாங்க. நாத்தனார்னா தன்னுடைய சகோதரனின் அந்த கண்ணகியினுடைய கணவன் தங்கச்சி மாதிரி இல்லைங்களா, நாத்தனார்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உறவு முறையை நினைத்து கொண்டு இறுதி வரை பயணித்தாள் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அறம்பரி நெஞ்சின் அறவூர் பல்கிய உறஞ்சரை மூதூர் பூங்கன் இயக்கி பால் மடை கொடுத்து பண்பின் பெயர்வோள் ஆயர் முதுமகள் மாதிரி என்பேன். இந்த பால் பொருள்களை வித்து வாழ்க்கை நடத்தக்கூடியவளாக இருந்தாலும் அவள் நேர்மையானவள், அன்பானவள், ஒழுக்கமானவள், அவளிடம் உன்னை ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன அந்த கவுந்தியடிகள் இந்த அளவுக்கு சிறந்தவளாக மாதிரி இருந்திருந்தால் அந்த துறவிக்கு இவளை பிடித்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த மாதிரியினுடைய செயல்பாடுகள் என்பது அனைத்து மாந்தர்களையும் விட உயர்ந்ததாகவே எளியவன் கருதுகிறேன். நன்றி. சிறப்பு 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 சிறப்பு. அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தை பற்றி நீங்கள் பேசியது மிகவும் சிறப்பான ஒரு செயல். அது மாதிரியை அதிகம் தமிழ் சமுதாயம் பேசியிருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் மாதிரியினுடைய அந்த என்ன சொல்வது, அந்த விருந்தோம்பலுடைய சிறப்பை
சொல்வது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி அது. முக்கியமாக தன்னுடைய மன்னன் இவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை எண்ணி அவர் இரவில் சென்று தீக்குளித்ததெல்லாம் அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நியாயத்தின் நீதியின் ஒரு உச்சமாகத்தான் நாம் கருத வேண்டும். மன்னனுக்காக தீக்குளித்தது தன்னை நம்பி தன் வீட்டில் அடைக்கலம் புகுந்த தன்னுடைய விருந்தினர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதை நினைத்து ஒருவர் இழந்திருக்கிறார் என்பது தமிழர்களின் பண்பாட்டை சிறப்பை சொல்கிறது. ஆயர் குலம் என்பது தமிழின் பண்டைய குலம். அதிலிருந்த ஒரு பெண்ணினுடைய ஒரு சிறப்பை ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னீங்க. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. சிறப்பு. ஒரு தம்பி கை உயர்த்தினாரு, தொடக்கத்துல இருந்து இருக்காரு. தம்பி பேருன்னா ஏதோ ஒரு தமிழ் ஆதவனா, தமிழ் அமர்வுனா நம்ம வருமையா அந்த பேர்? தமிழ் அமரன். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி, பேசுறீங்களா நீங்க? ஐயா இல்லைங்கய்யா, என்னோட மாணவி பேசினாங்க, அது கேட்கலாம் தாங்க ஐயா வந்தேன். அப்படிங்களா, சிறப்பு. நீங்களும் அந்த ஏஜேகே கல்லூரியா? இல்லைங்க ஐயா, இங்க எஸ்பிஎஸ்டி கொங்கநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ஐயா. ஓ, சிறப்பு. நீங்க சித்ரா பொது பேராசிரியரா இருக்கேங்க ஐயா. சிறப்பு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம உலக தமிழ் இதுல இருந்தங்க ஐயா. இப்ப இங்க பணிக்கு போனால கொஞ்சம் எங்கேயும் பேச முடியாம இருக்கும், மறுபடியும் ஜாயின் பண்றேங்க ஐயா. வாங்க, நிச்சயமா வாங்க வந்து கலந்துக்கோங்க. சரிங்க. சிறப்பு. நன்றிங்க. சிறப்பு. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் 133வது இந்த இணைய வழி நிகழ்வு மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் அமைந்தது. இதில் ஆசிரியர்கள் முதல் மாணவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். தமிழ் மக்கள், தமிழ் சான்றோர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஒரு உளவியல் நிபுணர் கலந்து கொண்டார். ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் தமிழை அணுகியது சிறப்பாக இருந்தது. ஒரு இலக்கிய தரமான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு நிகழ்வை நடத்தியதில் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் பெருமிதம் கொள்கிறது. நமது ஆசிரியர் செந்தில் அவர்களுக்கு உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பிற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் இணைந்து உரையாற்றிய தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் இருப்பவர்கள் யாராவது உங்களுடைய கருத்தை கூற வேண்டும்? வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த உரை வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம மாணவர்களையும் கலந்து கொள்ளணும்னு ஊக்கப்படுத்தி அவங்களை கொண்டு வந்தேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து பேசினது. இந்த மாதிரி வாய்ப்பளித்து கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஐயா. மென்மேலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பல நடக்கணும்னு காலேஜோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் கேட்டுக்கிறோம். சிறப்பு. முக்கியமா உங்களுடைய ஒத்துழைப்பால், உங்களுடைய அறிவுரையால் மாணவர்கள் வந்து பேசுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு தமிழ் தொண்டுன்னு தான் சொல்லாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் வந்து தமிழை எடுத்து செல்ல வேண்டும் என்றால், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால், அது மாணவர்கள் கையிலும் உங்களை போன்ற ஆசிரியர் கையிலும் தான் இருக்கிறது. அதை நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்திருங்கள். உங்களுடைய மாணவர்களை மாணவிகளை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கான முயற்சிகளை தாங்கள் எடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றிமா, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க உஷாராணம் சொன்ன மாதிரியே இந்த உரை மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. நாங்கள் படித்திருந்த 50 சிறப்பதிகாரத்தை தவிர இன்னும் பல விஷயங்கள் அதுல இருக்குன்னு சொல்லி நாங்க கத்துக்கிட்டோம் ஐயா. இந்த சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியதற்கு மிகவும் நன்றி ஐயா. தொடர்ந்து நீங்க பயணிக்கணும், நிறைய தமிழை பத்தி பேசணும். தமிழை வந்து அடுத்த உங்களுடைய தலைமுறைக்கு எடுத்து செல்லும். சிறப்பு. நிச்சயமாக ஐயா.
வணக்கம் ஐயா. எனக்கு மணிமேகலை பேசுகிறேன். உண்மையிலே எனக்கு சொல்லுங்க. என்ன இதில் ஆச்சரியமூட்டியது என்றால், சிலப்பதிகாரத்தில் நம்ம வந்து அதிகமாக பேசப்படுவது நிறைய விஷயங்கள் என்றாலும், ஐயா செந்தில் ஐயா அவர்கள் கூறினார்கள் மாதிரியை பத்தி. அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. உண்மையிலேயே நான் நல்லா இருந்துச்சு கருத்து எல்லாமே. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையிலேயே. அதாவது சிலப்பதிகாரம் படிச்சிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த 50 நடத்துன நிகழ்ச்சிகள் நடத்துறத பத்தி நடத்துனதுல என்ன ஒரு மெயின் இதுன்னா, உண்மையிலேயே ஐயா நான் சிலப்பதிகாரம் வந்து சிறு வயதிலே படிச்சிருக்கிறேன். எனது கணவர் பெயர் உதயகுமார். எனது பேர் மணிமேகலை. என்னை வைத்து நிறைய பேர் சொல்லுவார்கள். நான் படிக்கும் போதே சொல்லுவார்கள், உதயகுமார் மணிமேகலைன்னு தான் கூப்பிடுவாங்க. வேற எதுவும் இல்ல. ஆனா நிறைய படிச்சிருக்கிறோம் ஒழிய, பாடல் வந்து நாங்க இதுவரையும் மனசுல பதிஞ்சதில்ல. இதுதான் முதல் முறையா பாட்டுகள் நிறைய வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். சிறப்பு, சிறப்பு. சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த சிலப்பதிகாரத்தோட ஒவ்வொரு பாட்டுலையும் நாங்க படிக்கும்போது, எனக்கு வரிகள் படிக்கும்போது, அது அப்படியே உள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது உண்மையிலே நல்லா இருந்தது ஐயா. நன்றிகள் ஐயா. அதற்கு மிக்க நன்றி குறிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வுல நம்ம நிறைய புதுசா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். ஏன்னா நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிய புதிய செய்திகளை, நிகழ்வுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் ஒரு சிறந்த அங்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிறப்புங்க, சிறப்பு. வாழ்த்துக்கள். ஐயா, வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க ஐயா. இந்த இடத்துல எங்க மேம குறிப்பிடணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. அவங்க ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் எங்க காலேஜ் சார்பா, ஏஜேகே காலேஜ் கல்லூரி சார்பா எங்களை ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் அனுப்புவாங்க. அவங்கதான் இதுக்கு முழு காரணமா இருந்தாங்க ஐயா. வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது மாதிரி இணைஞ்சிருங்க. தொடர்ந்து தமிழ் நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. தமிழை உங்கள் தலைமுறையில் எடுத்து செல்லுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. செந்தில் முடிச்சுக்கலாங்களா? செந்தில் ஐயா, நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நீங்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தலைவர் அவர்கள் வந்து நாளையிலிருந்து அடுத்த பணியை தொடங்கிடுவாங்க. அனைத்து பேச்சாளர்களும் உங்களுடைய புகைப்படத்தை வெளியிடுங்கள், சான்றிதழ் புகைப்படத்துடன் தயாரித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இந்த பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் இதில் இணைந்திருக்கிறீர்கள். நீங்க குறைந்தபட்சம் உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்டையும், பேராசிரியர்கள் அவர்களுடைய மாணவர்கள்ட்டையும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுல நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கன்னு சொல்லி மாதத்திற்கு 2 முறை இந்த நிகழ்ச்சி ஐயா ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அவர்களுக்கு உரிய தலைவர், செயலர், பொருளர் 3 பேரும் நிறுவனர் இணைந்து சான்றிதழ் கையொப்பமிட்டு மின் சான்றிதழ் கொடுத்துறாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு அமைப்பு கிடையாது. அரசு அங்கீகாரம் பெற்ற அமைப்பு. கலைவாணர் அரங்கத்துல 2-3 முறையும், பிடி தியாகராயர் அரங்கத்துல 2 முறையும், உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு அவங்களும் சேர்ந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்துருந்தாங்க போன நிகழ்ச்சியில. அந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நம்ம நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கோம். அடுத்த மாசம் அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கு. ஐயா அவருடைய பெரும் சிரத்தையின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து நேரடி நிகழ்ச்சியில முறைப்படி இந்த குழுவுல பகிர்வாங்க, அதனுடைய அழைப்பிதழ் பகிர்வாங்க. அதை ஏற்று நீங்கள் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியை நீங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா மட்டற்ற மகிழ்ச்சி அடைவோம். தமிழை 8 திக்கிலும் பரவ செய்வோம். தமிழுக்கு அணி சேர்ப்பதே நம்மளுடைய பணி என்பதை உணர்வோம். அனைவரும் ஒன்று சேர்வோம். குறைந்தபட்சம் நீங்க உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய உறுப்பினர் ஆவதுதான் இது உங்களுக்கு மிகப்பெரிய உரிமையாக இருக்கும். நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுடைய எண்ணுக்கு பகிரப்படும். இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதம் 2 முறை ஐயா நடத்திட்டு இருக்காங்க. பல்வேறு பணிகள் இருந்த போதிலும் சான்றிதழ் தயாரித்து உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும், எளியவன் சார்பாகவும், உலக தமிழ் பண்பாட்டத்தின் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நெஞ்சு முழுதும் நீக்கமர
செதுக்கிய சிற்பமாய் நிறைந்து விட்டது. ஐயா, உங்களுடைய முயற்சிக்கு எளியவன் தலைவணங்கி உங்களையும் இதில் கலந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.